வெல்கம் பேக் டு இன்னொரு புது வீடியோ. நம்ம இந்த இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது 22ஆம் தேதி. அதுக்கான ஃபஸ்ட் மேட்சான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். அது ப்ரெடிக்ஷன் சொல்லலாம், அடுத்த அனலைசன் சொல்லலாம். இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம கிரிக்கெட்டை பற்றி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சப்போர்ட்ஸை பார்த்தீங்கன்னா லைக் அண்ட் ஷேர்ஸில் கொடுங்க. மித்த நியூஸ்லாம் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதுக்கும் போடுவோங்க. இப்போ ஒன்லி கிரிக்கெட் மட்டும் பார்ப்போம் அப்படின்னு கிடையாது. ஆனால் உங்கள் சப்போர்ட்ஸ் நிறைய கிடச்சிதுன்னா கிரிக்கெட் மட்டும் தினைக்கு வீடியோ போடலாம். ஓகே வாங்க, சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மேட்ச் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேகேஆர் vs ஆர்சிபி. அதுதான் இந்த மேட்ச். ஈடன் கார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. கொல்கத்தாவோட ஹோம் கிரவுண்ட் அப்படின்றதுனால அவங்க நல்லாவே பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். அதுமாதிரி ஆர்சிபியும் பார்த்தீங்கன்னா ஜெயிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி தட்டிங்கன்னா நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் தான் வந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஐபிஎல் நியூஸ் அண்ட் கிரிக்கெட் அப்டேட்ஸை பார்த்தீங்கன்னா உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கேகேஆரை பார்த்துலாம் என்ன பார்த்தீங்கன்னா கேகேஆர் ஹோம் கிரவுண்ட். அதை பார்த்தீங்கன்னா அவங்க டிஃபெண்டிங் சாம்பியன் பார்த்திங்கன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேகேஆர்லேருந்து ஆரம்பிக்கலாம், அடுத்து ஆர்சிபி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி எந்த டீம் பவர்ஃபுல்லாக இருக்காங்க, அதுக்கப்புறம் எந்த டீம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம் இந்த வீடியோவில். சரி வாங்க இப்போ நம்ம கேகேஆரோட ஓப்பனிங் ஸ்பாட்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரஹானே அண்ட் குயின்டன் டிகாக் இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்க ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா குர்ப்ராஸ் இருக்கார், ஒரு சப்ஸ்டியூஷனாக இருக்கும். ஏன்னா டிகாக் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்தியாவில் ஐபிஎல் மேட்சஸ் விளையாடி. ஆனால் குர்ப்ராஸ் இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸை அவ்வளோவா காட்டல. மிச்ச லீக்லாம் பார்த்தீங்கன்னா T20 லீக்ஸில் குர்ப்ராஸ் பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் இந்தியா லீக்கில் அவ்வளோவா பண்ணாதனால, அது இந்தியா பிச்சர்ஸில் பண்ணுறதுனால அவருக்கு சான்சஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகவே இருக்குன்னு சொல்லலாம். அதனால் பார்த்தீங்கன்னா குயின்டன் டிகாக் அண்ட் அஜிங்கே ரஹானே. கேப்டன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்க சொல்ல கிடையாது. இந்த வீடியோ நான் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இது எடுத்ததுக்கப்புறம் சொன்னாங்க அப்படின்னா அவங்க தான் கேப்டனாக இருப்பாங்க. இப்போதைக்கு ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா அஜிங்கே ரஹானே அண்ட் வெங்கடேஷ் ஐயர் இருக்கா. அடுத்து பார்த்தீங்கன்னா சுனில் நரேன் இல்லை ரசல். இந்த 4 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் இருக்க தான் அதிகவே சான்சஸ் இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா அஜிங்கே ரஹானே அண்ட் குயின்டன் டிகாக் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா நம்பர் 3 யார் வருவாங்க நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நம்பர் 3 பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் வெங்கடேஷ் ஐயர். அவர் பார்த்தீங்கன்னா அதிக அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா எடுத்தது முக்கிய காரணமாக இருந்தாலும், ஏன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ அமௌண்ட் அவரை நம்பி போகிறாங்க அப்படின்னா ஒரு கேப்டன்ஷிப் சான்ஸ் கொடுக்கணும்னு நிறைய சான்சஸ் இருக்குது. நம்பர் 3 வெங்கடேஷ் ஐயர். நம்பர் 4 பார்த்தீங்கன்னா ரகுவன்ஷியை பொறுத்தளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடனரி யங் டேலண்ட் சொல்லலாம். ஃபியூச்சரில் நம்ம பார்ப்போம். அவர் பார்த்தீங்கன்னா நம்பர் 4 ஏன்டா கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரால் டக்குனு 2 விக்கெட் விழுந்ததுன்னா அவரால் பொறுமையாக ஆட முடியும், அட்டாக்கிங் கிரிக்கெட் ஆட முடியும். அதனால் பேலன்ஸான ஒரு கிரிக்கெட் பிளேயர் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா அவர் நம்பர் 4 ஸ்லாட்டில் அவருக்கு இறக்குற சான்சஸ் அதிகமாக இருக்குது. டீமில் எடுக்கவும் நிறைய சான்சஸ் இருக்குது. நம்ம ரகுவன்ஷிக்கு. நம்பர் 5 எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு நேம் தான். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங். ஏன்னா நம்பர் 5 அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராடான பிக் ஹீட்டர்னே சொல்லலாம். ஃபினிஷிங் நல்லா பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நம்பர் 5 அவர் கொடுக்க முடியும். அதே பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு 3 விக்கெட் போனாலும் அவரால் இன்னும் பொறுமையாக ஆட முடியும் ரிங்கு சிங்கால். நம்பர் 6 யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரே ரசலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அவர் ஃபினிஷிங் ரோலில் யூஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க கேகேஆர். முடிஞ்ச அளவுக்கு அவரோட பவுலிங் எந்த லெவலில் இருக்கும் அப்படின்னு தெரியல. அது பார்த்தீங்கன்னா போன வருஷம் நல்லா பண்ணாரா அப்படின்னு கேட்டாலும் ஒரு கேள்வி கொடுத்தா அவர் டீம் விட்டு ஏன் வெளியே வர மாட்டாருன்னா அவரோட டீமாகவே ஆயிடுச்சு. அவருக்கு பார்த்தீங்கன்னா அவரோட வீடு மாதிரி தான் கேகேஆர் பொறுத்தளவுக்கு. நைட் ரைடர்ஸ் கிளப்பை பொறுத்தளவுக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க ஹோன் டீமாக அவங்க ஸ்லாட்டில் யார் இறங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரமந்தீரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவரால் 4-5 6 அடிக்க முடியும் 2 ஓவரில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பவுலிங்கும் டீசெண்டாக போடுவார். அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா நிறையவே சான்சஸ் இருக்குது. அவர் நல்லா பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இன்னும் எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட்டாக தெரியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா டீமும் சான்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ரமந்தீர் நோட் த டீம் நல்லா பண்ணுவார் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. கேகேஆர் டீமுக்கு பண்ணால் நல்லாயிருக்குங்க. அடுத்து நம்பர் 8 பார்த்தீங்கன்னா சுனில் நரேன் நம்பர் 8 தான் விளையாடுவாரா கேட்டால் மேக்ஸிமம் நம்பர் 8 தான் விளையாட அதிக சான்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ கௌதம் கம்பீர் இருந்தார் அப்படின்னா அவர் மேலே அனுப்ப சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா குயின்டன் டிகாக் அஜிங்கே ரஹானே கேப்டன்ஷிப் போச்சு அப்படின்னா அஜிங்கே ரஹானே ஓப்பன் பண்ணி தான் ஆவார். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா முஸ்டாக் அலி ட்ராஃபி இந்தமாதிரி நிறைய நல்லாவே பண்ணியிருக்காரு. நல்ல ரெக்கார்ட்ஸ் இருக்கனால பார்த்தீங்கன்னா அவர் ஓப்பன் தான் மேக்ஸிமம் பண்ணுவார். அதனால பார்த்தீங்கன்னா இவர் நம்பர் 8 ஸ்லாட்டில் சுனில் நரேன் இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விக்கெட் டக்குன்னு போனால் இவர் மேலே இறக்கி விடவும் அதிக சான்சஸ் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்பர் 8 பார்த்தீங்கன்னா சுனில் நரேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா பொறுத்தளவுக்கு அவங்க பார்த்தீங்கன்னா மீடியம் ஃபேஸ் தேவைப்படுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ ஈடன் கார்டன் பொறுத்தளவுக்கு ஸ்பின்னை மட்டுமே நீங்கள் நம்பி போகணும் அப்படின்னா சூப்பரான ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. அதுக்கேற்ற அளவு ஃபேஸ் பவுலர்ஸ் இருக்காங்களா கேட்டிங்கன்னா அது ஒரு பிரச்சனை தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் ரமந்தீர் அண்ட் ரசல், இவங்க 3 பேர் ஃபேஸஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம 9th பார்த்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா இருக்கார். 10th யார் இருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10th பிளேஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரட் நோர்க்கியா இருப்பார். நோர்க்கியா பொறுத்தளவுக்கு ரமந்தீர் சிங் அண்ட் ஆண்ட்ரே ரசல் அண்ட் ஹர்ஷித் ராணா அப்படின்னு 4 மீடியம்
4 ஃபேஸ் பவுலர்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா 2 மீடியம் ஃபேஸ் பவுலர்ஸ்னே சொல்லலாம், ஆல்ரவுண்டர்ஸ் 2 பேரையும். இவங்க பார்த்தீங்கன்னா 4 ஓவரை தள்ளுறதுக்கு ஈஸியாக இருப்பாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நோர்க்கியா 4 ஓவர் போட்டுருவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா 4 ஓவர் போட்டுடலாம். அதுக்கப்புறம் ரசில் 4 ஓவர் போடுவாரா கேட்டிங்கன்னா தெரியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரமன்தீர் இருக்கார், ரமன்தீர் 2 ஓவர் போட அதுக்கு 3 ஓவர் போட சான்சஸ் இருக்குது. ஏன்னா நல்லா பவுலிங் போட்டிருக்காரு இது வரைக்கும். அதனால பார்த்தீங்கன்னா அவருக்கு போடவும் சான்ஸ் இருக்குது, ரசிலும் போடலாம். அது லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பின் பவுலர்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஓவர் ஓட்டிடுறாங்க. 2 ஸ்பின்னர்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா 8 ஓவர் ஓட்டிட்டாங்க. அப்படின்னா மிச்சம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்மியான 3 ஓவர்ஸ் தான். 4 பவுலர்ஸே இருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா சூப்பராக அவங்க பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் சப் யார் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா உம்ரான் மாலிக். அதாவது பார்த்தீங்கன்னா 2 ஃபேஸ் பவுலர்ஸ் எடுத்துருவோம். ஏன்னா பேட்டிங் ஆர்டர் பார்த்தீங்கன்னா டீப்பாக இருக்குது. சுனில் நாராயண், ஹர்ஷித் ராணா வரைக்கும் பார்த்தீங்கன்னா டீசெண்டான ஒரு பேட்டிங். ஹர்ஷித் ராணா ஆடுவாரான்னு தெரில, ஆனால் நம்ம டாப் 8 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8 பேட்டிங் ஆர்டர் இருக்குது. இப்போ இருக்க இந்தியா டீமோட அதே ஒரு ஃபார்முலா தான் நான் நினைக்கிறேன். அந்த ஃபார்முலா தான் கேகேஆர் டீம் அமையத்துக்கு அதிக சான்சஸ் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா பவுலர்ஸை பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் சபா இது பண்ணுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்க பவுலிங் வீக்காக இருக்கா கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு வீக்காக இருக்குது ஃபேஸ் பவுலிங்கில். அதனால் பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் சப்பா பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங் வெளியே போயிட்டு அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா உம்ரான் மாலிக்கோ இல்லை அப்படின்னா ஸ்பின்னர் தேவைப்படுது சென்னை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுமாதிரி ஸ்பின்னான ஸ்லோவான பிச்சஸ் பார்த்தீங்கன்னா மயங்க் மார்க்கண்டேயா. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நாராயண் பார்த்தீங்கன்னா நல்லா போடுவாங்க. அதுக்கோட மார்க்கண்டேயும் போட்டாங்க அப்படின்னா இவர் பார்த்தீங்கன்னா சுயா சர்மா போன வருஷம் பார்த்தீங்கன்னா கேட்குற எடுத்திருந்தாங்க. அவருக்கான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்காங்க. இவருக்கும் ஒரு சான்சஸ் கொடுக்கலாம் இம்பேக்ட் சப்பா பார்த்தீங்கன்னா ஸ்லோ விக்கெட்ஸில். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் விக்கெட் ஒரு பார்த்தீங்கன்னா ஹீடன் கார்டன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வான்கடை ஸ்டேடியம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பவுலர்ஸ் தேவைப்பட்டாங்க அப்படின்னா உம்ரான் மாலிக் சான்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா 150+ போடக்கூடிய ஒரு பவுலர் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே ஒரு டேஞ்சர் தான். ஏன்னா யங் பேட்ஸ்மேன்ஸ் ஆகட்டும் எல்லாத்துக்கும் கொஞ்சம் டேஞ்சராகவே இருப்பாருங்க. அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா ஆர்சிபியை பொறுத்தளவு கேப்டன் யார் பார்த்தீங்கன்னா ரஜத் படிதார் இப்போ நியூ கேப்டன்ஷிப் எடுத்திருக்காரு. நல்லா பண்ணுவாரா அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா அவர் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காரு மத்திய பிரதேஷ்காக. அந்த டீமில் பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் இருக்கார், சூப்பராக குவாலிஃபை பண்ணி கூப்பிட்டு போனார். அது பார்த்தீங்கன்னா ஒரு பிக் மேட்ச் பிளேயர் அப்படின்னா எப்பயுமே ஒரு கேப்டன்ஷிப் கொடுக்கலாம் நம்பி. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. விராட் கோலி, ரோஹித் சர்மா, டோனி இவங்களாம் பார்த்தீங்கன்னா பெரிய மேட்சஸில் நல்லா ஆடக்கூடிய நல்லா பார்த்தீங்கன்னா கேப்டன்ஷிப் நிறைய கிடச்சிருக்கு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ரஜத் படிதார் ஒரு அமேசிங்கான டேலண்ட். பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இன்னும் சான்ஸ் கிடைக்கல, கிடைச்சா இன்னும் நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரஜத் படிதார் இப்போ கேப்டனாக இருக்கார். சிவம் தூபேக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க, ஆனால் ரஜத் படிதார் கொடுக்க மாட்டுறாங்க. ஆனால் இந்த சீசன் பார்த்தீங்கன்னா கொடுக்குற சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. இந்தியா டீம் எடுப்பாங்க அப்படின்றத அடுத்து வச்சு தள்ளி வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ டீம் ஆர்டரை பார்த்தலாம் பிளேயிங்ஸ் 11 அண்ட் இம்பேக்ட் பிளேயிங்ஸ் 12 கூட சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா 12 பிளேயர் விளையாடுறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பில்சாட் அண்ட் விராட் கோலிங்க. இவங்க 2 பேரோட காம்போவில் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சால்ட் அண்ட் பெப்பராக இருக்குமா அப்படின்றதையும் நம்ம பொறுத்து தான் பார்ப்போம். ஏன்னு பார்த்தீங்கன்னா பில்சாட்டோட ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா சீரீஸில் பார்த்தீங்கன்னா இந்தியா நியூசிலாந்து சீரீஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிப்பாக இருக்குது அப்படின்னு நல்லாவே தெரியுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய T20 லீக்ஸ் விளையாடுற பில்சாட்டை பொறுத்தளவுக்கு அது கம்மி பண்ணிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் பேட்டிங்கில் இம்ப்ரூவ் பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நல்ல பிளேயர் பார்த்தாலே தெரியும். அந்த பிளேயர் பார்த்தீங்கன்னா அமேசிங்கான பிளேயர் பில்சாட். அவரால் ஃபார்முக்கு வர முடியுமா கேட்டிங்கன்னா அசால்ட்டாக வரதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்ட்டான பிளேயர், எப்போ வேணால் ஃபார்முக்கு வரலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா விராட் கோலி இந்த ரன் மிஷின்னு சொல்லலாம். இந்த விராட் கோலியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா சீல் பண்ணி வச்சிருவார் அந்த பிளேஸை. அந்தமாரி பேட்டிங் அவர்கிட்ட இருக்குது. நம்பர் 3 யார் இறங்குவா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான். A few moments later. நம்பர் 3 பார்த்தீங்கன்னா தேவ்தத் படிக்கலுக்கு சான்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க கொடுக்குறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் மேட்சஸில் பார்த்தீங்கன்னா சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வராது. பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸான பேட்ஸ்மேன். டக்குன்னு இப்போ பில்சாட் அவுட் ஆகிட்டார், விராட் கோலி அவுட் ஆகிட்டார் அப்படின்னா கொஞ்சம் நிதானமாக ஆடுறதுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருப்பார். அதே மாதிரி அட்டாக்கிங்கால் ஆட முடியும் நான் நம்புகிறேன். அதே பார்த்தீங்கன்னா படிக்கல் ஒரு அமேசிங்கான பேட்ஸ்மேன். இந்த மேட்ச் இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் சீரீஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகிறான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா ரஜத் படிதார் கேப்டன். பார்த்தீங்கன்னா அது வந்து அமேசிங் ஸ்பின் ஹிட்டர்னு சொல்கிறத விட அமேசிங் ஃபேஸ் பவுலையும் ஆடக்கூடிய ஆள் தான். மீடியம் ஃபேஸ் ஆகட்டும் ஃபேஸ் பவுலர்ஸ் ஆகட்டும் நல்லாவே ஆடுவார். இந்த சீசன் நல்லா பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டொமஸ்டிக் மேட்சஸ்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டீசெண்டாகவே ஆடுறாரு, நல்லாவே ஆடுறதுனால பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா நம்பர் 4 பயங்கரமான அட்டாக்காக இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். கேப்டன்ஷிப் வேறு கிடச்சிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபார்ம் டிப்பானாலும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் இப்போ கேப்டன்ஷிப் வேறு ப்ரெஷர். ஆனால் விராட் கோலி இருக்கார் அப்படின்னும் போது கொஞ்சம் ஈஸிலியாக தான் இருக்கும் நினைக்கிறேன் ரஜத் படிதாருக்கு. அடுத்து நம்பர் 5 பார்த்தீங்கன்னா லியம் லிவிங்ஸ்டனுங்க. நம்பர் 5 லிவிங்ஸ்டன் பார்த்தீங்கன்னா ஒரு பிக் ஃப்ளோயிடான ஒரு இப்போ எப்படி நம்ம ரிங்கு சிங் எடுத்தோமோ அந்தமாதிரி பார்த்தீங்கன்னா
இவர் லியம் லிவிங்ஸ்டன், ரிங்கு சிங் இந்தமாரி பேட்ஸ்மேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி பால் மாட்டிடுச்சு அப்படின்னா மேட்சை முடிக்காமல் போக மாட்டாங்க. அந்தமாரி ஒரு டெரிஃபிக்கான பிளேஸ்னால நம்பர் 5ல் பார்த்தீங்கன்னா லியம் லிவிங்ஸ்டன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிம் டேவிட். அங்கே ஒரு ரசில்னா இங்கே ஒரு டிம் டேவிடுங்க. 2 பேருமே அமேசிங் பேட்ஸ்மேன்ஸ். மாட்டுச்சு சின்னசாமி ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா கேகேஆர் நடக்குது. ஆனால் சின்னசாமி ஸ்டேடியமில் ஒரு பவுலர் ஒரு மீடியம் ஃபேஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பவுலர் மாட்டிக்கிட்டார் அப்படின்னா 6 பால் 6 6 போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. அந்தமாரி ஒரு ஹெவி ஃபைட் பேட்ஸ்மேன் அப்படின்னே சொல்லலாம். நம்பர் 7ல் பார்த்தீங்கன்னா குணால் பாண்டியாவில் 4 ஓவர் ஸ்பீடாக போட முடியும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பேட்டிங்கும் டீசென்ட் ஆட முடியும். பார்த்தீங்கன்னா கிளிக் ஆனாங்க அப்படின்னா ஒரு சாம்பியன் ட்ராஃபி ஈஸியாக அடிக்கலாம். அது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2017 பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸில் குணால் அந்த சீசன் ஃபுல்லாக 17 சீசன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா குணால் பாண்டியா கிட்டே இருந்திருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா சூப்பராகவே மும்பை இந்தியன்ஸ் சாம்பியன்ஸ் ஆவாங்க. ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸை பார்த்தீங்கன்னா தோக்கடிச்சு சாம்பியன்ஸ் ஆவாங்க ஒரு ரன் வித்தியாசத்தில். அதுமாரி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் குணால் பாண்டியா கிட்டே இருந்திருந்தா சூப்பராகவே இருக்கும். அடுத்து நம்பர் 8ல் பார்த்தீங்கன்னா ஜாஸ் ஹேசல்வுட்டெலாம் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி கிரவுண்ட் ஆகட்டும் எந்த கிரவுண்டாக இருந்தாலும் இந்தியா அதுக்கு வேர்ல்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே அவரால் பவுலிங் சீமில் போட முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா குட் பவுலர் அப்படின்னு கிரேட் பவுலர்னு இது பண்ணலாம். அடுத்து என்ன நம்பர் 9 பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார். ஒரு சைடு ஜாஸ் ஹேசல்வுட்னா இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா புவியால் பார்த்தீங்கன்னா நல்லாவே சீம் பண்ண முடியும். விக்கெட் எடுப்பார் அப்படின்னு நம்புகிறோம். அடி வாங்கினார் அப்படின்னா மேக்ஸிமம் அடி வாங்க சான்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா சின்னசாமி ஸ்டேடியமில் அடி வாங்க சான்ஸ் இருக்குது. ஆனால் ஹீடன் கார்டன்ஸ் அடி வாங்க வரா கேட்டிங்கன்னா தெரியாதுங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா யஷ் தயால் பார்த்தீங்கன்னா நம்பர் 10ல் பார்த்தீங்கன்னா நம்பர் 10ல் யஷ் தயால் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ப்ராமிசிங்கான பிளேயருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா போன சீசன் பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணனால பார்த்தீங்கன்னா இந்த சீசன் அவர் ரீட்டைன் பண்ணி வச்சிருந்ததுனால ஒரு குட் பவுலர் அது கிரேட் பவுலர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கா கேட்டிங்கன்னா அவர்கிட்ட ஸ்லைட்லி அதிகமாகவே இருக்குது. அவர் நல்லா பண்ணார் அப்படின்னா மேட்ச் ஜெயிக்கலாம். அதுமாதிரி நம்பர் லாஸ்ட் 11ல் பார்த்தீங்கன்னா சுயாஷ் சர்மா எந்த மாதிரி ரோலை ப்ளே பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா இவரால் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பின்னர்ஸ் ஒரு ஸ்பின்னர் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பின்னராக தெரியாது. பார்த்தீங்கன்னா சுயாஷ் சர்மா பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ஸ்பின்னர். அதுக்கப்புறம் குணால் பாண்டியா லியம் லிவிங்ஸ்டன் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஓவர் போட முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸும் இருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் பவுலர்ஸும் இருக்காங்க. யாரும் கேட்டிங்கன்னா ஜாஸ் ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமார், யஷ் தயால் இவங்களை வச்சு ஓட்டலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேரில் யாராவது 2 பேர் அடி வாங்கினாங்க அப்படின்னா டிம் டேவிட் மீடியம் ஃபேஸ் பவுலர் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குவாங்க. டிம் டேவிடும் ஒரு 2 ஓவர் போட முடியுங்க. ஜிதேஷ் சர்மா இருக்க அதிக சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்பின்னர் வேணும் பவுலிங் அடி வாங்குறாங்க அப்படின்னா சேப்பாக் மாதிரி பிச்சர்ஸில் 3 ஸ்பின்னர்ஸே 10 அப்படின்னா அது லியம் லிவிங்ஸ்டன் அப்புறம் குணால் பாண்டியா சுயாஷ் சர்மா அடி வாங்கினார் அப்படின்னா ஸ்வப்னில் சிங் உள்ளே வரதுக்குன்னா அதிக சான்சஸ் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு டிஎன்பிஎல் பிளேயர் அதனால் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும். சேப்பாக் மாதிரி பிளேயர்ஸை பார்த்தீங்கன்னா ஸ்வப்னில் சிங் உள்ளே வரதுக்கான சான்சஸாக இருக்குது. இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஐகானிக்காக பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பில்ப் சால்ட் பண்ண அதிக சான்சஸ் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா பால் பேட்டுக்கு வந்து செகண்ட் பேட்டிங் ஆர்சிபி எடுத்தாங்க அப்படின்னா பில்ப் சால்ட் அண்ட் பார்த்தீங்கன்னா ரஜத் படிதார் நல்லாவே ஒரு பேட்டிங் ஆடுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா கேகேஆர் சைடில் பேட்டிங் யார் நல்லா ஆட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் அண்ட் குயின் டிகாக் ஆர் அஜிங்கே ரஹானே இவங்க பண்ணதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. பவுலிங்கில் யார் நல்லா பண்ணுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 சைடுமே நல்ல பவுலர்ஸ் இருக்காங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பின்னர்ஸ் மேக்ஸிமம் கேகேஆரில் பண்ணுவாங்களா அதில் பார்த்தீங்கன்னா ஸ்லோ பிச் எடுத்துகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. கேகேஆர் நைட் ரைடர்ஸ் பார்த்தீங்கன்னா கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏன்னா வருண் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுனில் நாராயணன் இருக்காங்க. இவங்க 2 பேரும் நல்லா பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் ஹர்ஷித் ராணாவும் நல்லா பண்ணலாம், நோட்கியாவும் நல்லா பண்ணலாம். ஒரு சில பார்த்தீங்கன்னா கேகேஆரும் ஒரு நல்ல பவுலிங் அட்டாக் வச்சுருக்காங்க. ஆர்சிபி நல்லா பவுலிங் அட்டாக் வச்சுருக்காங்க. ஆனால் பர்ஃபார்மன்ஸ் ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். பேட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி கொஞ்சம் பெட்டராக திரிகிறாங்க பேட்டிங்கை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா. ஆனால் இவங்க பெட்டர் கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இன்ஸாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஆர்சிபி தான் பெஸ்ட்டு ஸ்குவாடாக தெரிவாங்க. அதே பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் நாலேஜ் அதிகமாக இருந்தாங்க அப்படின்னா இவங்களும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலான ஒரு டீம் தான் கேகேஆரும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் தானே எந்த சைடு போனால் வாய்ப்பு இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங் டாஸ் வின் பண்ணி எந்த டீம் செகண்ட் பேட்டிங் எடுக்கிறாங்களோ அந்த டீம் பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் பண்ணாங்க அப்படின்னா அதாவது பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் சாய்ஸ் பண்ணாங்க அப்படின்னா நல்ல சான்ஸ் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா டியூ கன்ஃபார்ம் இருக்கும் அந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா இது வான்கடையை பொறுத்தளவுக்கு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மேட்சஸ் அப்புறம் எந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அவங்க ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாய். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சை பற்றி ஏதாவது நியூஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட்டஸ்ட் லெஜனோட பர்த்டே பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா இந்த ஏலியன் டிவிலியர்ஸ் அவரோட பர்த்டே ஏபிடிபிலியர்ஸ் தாங்க. அவருக்கும் பார்த்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே. நீங்கள் யாரும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அண்ட் மும்பை மேட்ச் பார்க்கணும் பிளேயர்ஸோட வேணும் அப்படின்னா ஆர்டர்ஸ் வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸோட அனலைசஸ் வேணும் அப்படின்னா நல்லாவே பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண தட்டி விட்டீங்கன்னா நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் தான் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ஸ் கிரிக்கெட்டிங் அப்டேட்ஸை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம்.
அதனால பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய்.